குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கில இருந்து நம்ம சிக்ஸ்த் இன்னையில இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு டாபிக் கம்ப்யூட்டர்ல, இப்ப மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்து எம்எஸ் ஆஃபீஸ்ல என்னெல்லாம் இருக்கு, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இதெல்லாம் ஒவ்வொரு வேர்ட்ல என்னெல்லாம் இருக்கு. இப்ப இங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரியுது. இங்க மேல வந்து டைட்டில் பார்ல என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கு, அதனுடைய யூசேஜஸ் என்ன அப்படிங்கறதா. ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னா பேசிக்ல இருந்து என்னெல்லாம் கத்துக்க முடியும், அதுல மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னா பேசிக்ல இருந்து என்னெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இததான் நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இன்னையில இருந்து நம்ம இதான் பார்க்க போறோம், பிராக்டிகல்ஸா, தியரியா இல்லாம. சரிங்களா? சரி. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு கதை கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சொல்றான் ஒரு குயில பார்த்து, நீ மட்டும் கருப்பா இல்லாம இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. கடலை பார்த்து சொல்றான், நீ மட்டும் உப்பா இல்லாம இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ரோஜா கிட்ட சொல்றான், உன்கிட்ட முள் இல்லாம இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இப்ப அந்த மூணுமே திருப்பி அந்த மனுஷனை பார்த்து சொல்லுச்சான், ஏ மானிடா, உன்னிடம் மற்றும் பிறரின் குறை கண்டுபிடிக்கும் பழக்கம் இல்லை என்றால் எவ்வளவு சோ பிறரிடம் குறை காணாத மனிதன் என்றுமே ஒரு அழகுதான். ஓகேவா? சோ எப்பவுமே நம்ம யார்கிட்டயுமே ஒரு குறையை கண்டுபிடிக்க கூடாது. அவைகளை கூட நாம் நிறைகளாக மாற்றி அறிய வேண்டும். நிறைகளாக மாற்றுவதற்கு நாம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஏதாவது அட்லீஸ்ட் அதையாவது பண்ணணும். குறைய சொல்லாம அந்த குறைய கூட ரொம்ப அழகா, அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பேனாவை ஃபோர்ஸ்ஃபுல்லா வாங்கிட்டோம். எனக்கு அந்த பேனா அழகா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபோர்ஸ்ஃபுல்லா வாங்கிட்டோம். அப்போ வந்து நம்ம மிஸ் என்ன சொல்றாங்க, நீ அவன் கிட்ட பேனாவை வாங்கினது, ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து வாங்கினது, அவனை அடிச்சு வாங்கினது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்த நம்ம வந்து அடிச்சு வாங்கினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் சொல்லும் போது நம்ம அந்த விஷயம் வந்து சரி, நம்ம தப்பான செயல், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சாரி கேட்போம். அதே நம்மளுடைய டீச்சர் வந்து நம்மளை கூப்பிட்டு ரெண்டு அடி போட்டுட்டு நீ எப்படி அவங்க கிட்ட பேனா வாங்கலாம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அவங்க அவங்க பேச நெக்ஸ்ட் பேச வர எதுவுமே நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகாது. அவங்க கொடுத்த அடிதான் முதல்ல நிக்கும். ஓ, நான் அவங்க கிட்ட பேனாவை புடிங்கினதுக்காக என்ன அடிச்சிட்டாங்கல்ல, பாத்துக்கலாம், இதுதான் நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். சோ எந்த ஒரு செயலையுமே நம்ம சொல்றோம் அப்படி கன்வே பண்றோம் அப்படின்னா அந்த சொல்லுவதற்கும் ஒரு சிறு வழக்கம் உள்ளது. ஓகேவா? சரி, இப்ப நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு. ஃபர்ஸ்ட் நான் மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கீபோர்ட்ல இருக்கக்கூடிய கீஸ் பத்தி ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? ஏன்னா கீஸ் நேவிகேஷன் தெரிஞ்சாதான், இல்லாம நம்ம வந்து டொக் டொக்குன்னு சிங்கிள் ஃபிங்கரை வச்சு ஃபிங்கரிங் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிங்கரிங், என்னென்ன ஃபிங்கர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல போய் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல நம்ம பேசிக்கா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணலாம். அந்த கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து எடிட் பண்ணலாம், ஃபார்மேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நியூவா ஒரு டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். கிராஃபிக்கல், அதுல வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே என்னென்ன ஃபைல் மெனுல என்னென்ன இருக்கு, ஹோம் மெனுல என்னென்ன, டிசைன், லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ, ஆக்ரோபேட், இந்த மாதிரி எல்லாத்துலயும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸ். கீபோர்டு, இந்த கீபோர்டை வந்து தமிழ்ல சாவி பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாவி பலகையில இந்த மேல் வரிசையில இருக்கு இல்லையா, F1, F2, F3, அந்த என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்க கண்ணு முன்னாடி கீபோர்டு இருந்ததுன்னா அதெல்லாம் பாருங்க, F1ல இருந்து F9 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கீஸ வந்து ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்னர், டாப் கார்னர் எஸ்கேப் கீ அப்படின்னு சொல்லுவோம். கீ, அதாவது இந்த ஏ
QWERST இது ABCD இருக்கக்கூடிய கீஸை வந்து ஆல்பபெட் கீ. அந்த ஆல்பபெட் கீலையும் ஆரஞ்சு கலர் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்க, அதை தான் ஆல்பபெட் கீ சொல்லுவோம். இந்த எல்லோ அவுட்டர் லைன் ஹைலைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை என்ன சொல்லுவோம்னா ஸ்பெஷல் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து டேப் மெனு, கேப்ஸ் லாக், ஷிஃப்ட் மெனு, கண்ட்ரோல், ஆல்ட், விண்டோஸ் மெனு, எஸ்கேப், என்டர், எல்லாம் டெலீட், பாஸ், பேக் ஸ்பேஸ், இந்த இதெல்லாமே வந்து நமக்கு இதுல இருக்கு. டேப்னா ஒரு டேப் கொடுத்தோம்னா ஒரு இதுல இருந்து அடுத்த இதுக்கு மூவ் ஆகிறது. கேப்ஸ் லாக்னா நம்ம எழுதக்கூடிய லெட்டர்ஸை பெரிதுபடுத்தி காட்டுவது. ஷிஃப்ட் அண்ட் கண்ட்ரோல் வந்து நம்மளுடைய செலக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஆல்ட் ஆல்சோ. டெலிட் அண்ட் பேக் ஸ்பேஸ் வந்து நம்ம எழுதினதை டெலீட் பண்றது, பேக் ஸ்பேஸ் பண்றதுக்கு. என்டர் வந்து அடுத்த லைனுக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது என்டர் கீ. ஸ்பேஸ் கீங்கிறது ஒரு வார்த்தைக்கும் ஸ்பெஷல் ஸ்பேஸ் கீஸ். இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு இடைப்பட்ட இடைவெளியை குறிப்பதை என்ன சொல்றோம், ஸ்பேஸ் கீஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன சொல்றோம், ஸ்பெஷல் கீஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஒன்ல இருந்து நம்பர்ஸ், இந்த கமால இருந்து அந்த எண்ட் வரைக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் ஈக்குவல் டு இருக்கிறது வரைக்கும் இருக்கிறத நம்பர் கீ அப்படின்னு சொல்றோம். இத வந்து தனியா இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 இருக்கு, இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8. அத கால்குலேஷன் கீ அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், கால்குலேஷன் கீ. அப்புறம் இந்த இத வந்து பேஜ் அப் டவுன் ரைட் ஸ்ட்ரெயிட் சென்டர், இந்த இதெல்லாத்தையும் இருக்கக்கூடியது வந்து நேவிகேஷன் கீ அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமே வந்து என்ன பண்றோம், அந்த பேஜை வந்து நேவிகேட் பண்ணி கொண்டு போறோம். சோ அதனால அது என்ன சொல்றோம், நேவிகேஷன் கீ. சரி, இப்ப கீபோர்ட்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்கு அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? என்னென்ன கீஸ் இருக்கு, எஸ்கேப் கீ, ஃபங்க்ஷன் கீ, நேவிகேஷன் கீ, ஸ்பெஷல் கீ, ஆல்பபெட் கீ, நம்பர்ஸ் கீ, கால்குலேஷன் கீஸ். ஸோ டோட்டலா 4 plus 3 7 types of keys are there in the keyboard. First இந்த கீபோர்ட்ல கீயிங் மெத்தட் தெரிஞ்சாதான் நீங்க வேர்ட், பவர் பாயிண்ட் ஆகட்டும் எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ணோம்னா தட் இஸ் நாட் அ கரெக்ட் வே. ஓகேவா? சரி, இப்ப கீஸ் பாத்துட்டீங்க. இந்த கீஸ நம்ம இப்படி கொண்டு வரணும். நம்ம கிட்ட இருக்கிறது 10 விரல் தான் இருக்கு. இந்த 10 விரலை வச்சு இவ்வளோ டைப் ஆஃப் கீஸ் இருக்கு. இந்த கீஸ நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறோம்? பிரிச்சிருக்காங்க பாருங்க. கால்குலேஷன் இங்க இல்ல. கால்குலேஷன் கீ வந்து ஜஸ்ட் இந்த நம்மளுடைய இந்த ஜேகேஎல் இருக்கு இல்லையா, இந்த 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் கால்குலேஷன் கீ வந்து யூஸ் பண்ணுவோம். சோ ASDF செமிகாலன் LKJ, ஹெச்க்கு அப்புறம் ஹெச்சுக்கு இதே ஃபிங்கர் போகும், பேக்ல இதே வந்து ரிவர்ஸ்ல வந்து ஜேக்கு வரும். அதே மாதிரி ஜிக்கு இதே ஃபிங்கர் போகும், ரிவர்ஸ்ல எஃப்க்கும் ஒர்க் ஆகும். இதே தான் அப்படியே மேல QWERT கீழேயும் வந்து உங்களுக்கு வரும். கீழே மேல ரெண்டு சைட்லயுமே இந்த இது எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த 4 ஃபிங்கர்ஸ் பேக்ல போகும். இப்படி வந்துரும் தள்ளி 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 தள்ளி. ஓகேவா? முன்னாடி போறதுக்கு இதவே தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த பேக்ல ரிவர்ஸ்ல தள்ளுறதுக்கு இந்த ஃபிங்கரும், முன்னாடி தள்ளுறதுக்கு இந்த ஃபிங்கரும். அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் கீஸ்க்கு. ஸோ இதுல எதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் கீஸ், எதெல்லாம் ரைட் ஹேண்ட் கீஸ் நமக்கு ஒரு ஐடியா இப்ப இருக்கா? சோ அதுலயுமே வந்து அவங்க அழகா ஃபிங்கர்லயே எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க. சோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் எந்தெந்த ஃபிங்கர்ஸ்க்கு எந்தெந்த கீஸ் இங்க வந்து நீங்க ஒரு பார்ட்டா பிரிச்சீங்க. இங்க வந்து எந்தெந்த கீப் லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் ஆன், கீப் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் ஆன். ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும். சோ எப்படி வந்து ஸ்பேஸ் பாரை கூட கிளிக் பண்றதுக்கு ரைட் ஹேண்ட்ல இந்த தம் ஃபிங்கரை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஃபிங்கருக்குமான கீஸ் வந்து எது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஒரு ஃபிங்கர்ஸ்க்கும் நம்ம என்ன கீஸ வந்து பிரஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து பேசிக் ஷார்ட்கட்ஸ் ஆஃப் தி வேர்ட் டாக்குமெண்ட். ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல ஆல்ரெடி சம் விஷயம் டைப் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை நான் வந்து உங்களுக்கு இப்ப இங்க வந்து என்ன பண்றோம்னா, ஃபைல் மெனு இருக்கு. ஃபைல் மெனுல வெயிட் பண்ணுங்க.
இப்ப நான் வந்து இங்க ஸ்டார்ட் பட்டன்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வேர்ட் 2016ங்கிறது என்னுடைய லேப்டாப்ல டிஃபால்ட்டா நான் வச்சிருக்கேன். இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. இங்க வந்து இதுல எந்த டைப் ஆஃப் வேர்ட் டாக்குமெண்ட் வேணாலும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். பிளாங்கா எடுத்துட்டீங்கன்னா அந்த பிளாங்க் பேஜ் மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. இப்போ நீங்க வந்து ம், ஏதாவது ஒண்ணு மாத்தி எடுப்போம். கிரியேட். இப்போ இந்த டெம்ப்ளேட் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டும். இது வந்து கேலண்டர் டெம்ப்ளேட். இதே அந்த டெம்ப்ளேட் நீங்க ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு இப்ப நான் வந்து ஒரே நிமிஷம் இதையும் க்ளோஸ் பண்றேன். இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணேன் நானு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் போனேன், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன். வேர்ட் 2016 வந்தது. பிளாங்க் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியாச்சு. சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல பேக்வேர்ட் போறோம் நம்ம. இது வந்து ஃப்ரண்ட் வேர்ட், இது பேக்வேர்ட். பேக்வேர்ட்ல ஃபைல் மெனு இருக்கு. ஃபைல் மெனுல இன்ஃபோ இன்ஃபோல வந்து இது என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட், இது எப்படி எல்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, இதனுடைய ஆத்தர், இது லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இந்த இன்ஃபோல உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்தது நியூ டாக்குமெண்ட் தான். நம்ம இப்ப வந்து எனி டெம்ப்ளேட் நீங்க ஓபன் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா பிளாங்க் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி நீங்க என்ன வேணா எடிட் பண்ண முடியும். அடுத்தது ஓபன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க நான் வந்து ஆல்ரெடி என் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைல்ஸ் தான் இப்ப பாருங்க நான் இங்க அந்த ஃபைல் வந்து நமக்கு டெலீட் ஆயிருக்கு. இப்ப இந்த ஃபைலை ஓபன் பண்றேன் பாருங்க. 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடி லெசன் 3 ஓபன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும், நியூனா பிளாங்க் டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். இப்ப எனக்கு இதை வந்து வேண்டாம் இல்லையா, நான் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நியூ பட்டன் என்ன வேலை பார்க்குது, ஓப்பன் பட்டன் என்ன வேலை பார்க்குது, சேவ் பட்டன். சேவ் வந்து நீங்க ஒரு டாக்குமெண்ட்ல டைப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து பண்ண பண்ண நம்ம வந்து கீபோர்ட்ல கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த பாப்அப் ஓபன் ஆகும். இந்த பிசில டெஸ்க்டாப்ல நான் என்ன பண்றேன்னு பாருங்க. டெஸ்க்டாப்ல மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்தாச்சு. ஸோ அப்ப இங்க என்னாச்சு, இவ்வளோ நேரம் நமக்கு இங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் 14 ஷோ ஆயிட்டு இருந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வந்து பேர் வந்தாச்சு, பேர் வச்சாச்சு. நம்மளுடைய இந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம், பெயர் சூட்டிய. இப்போ ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாச்சுன்னா இப்ப பாருங்க, நான் இப்ப கண்ட்ரோல் எஸ் கொடுக்கும் போது என்னுடைய இந்த ஸ்கிரீன்ல பிளேஸ்ல பாருங்க, கீழே திருப்பியும் சம் லைன்ஸ் டைப் பண்றேன். இங்க வந்து திருப்பியும் நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். இங்க பாருங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இங்க சேவ் ஆச்சா. சோ நம்ம ஒர்க் பண்ண 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 என்ன பண்ணணும்னா உடனே உடனே சேவ் பண்ணிட்டே வரணும். பிகாஸ் சப்போஸ் நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து சடனா ஆஃப் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, நான் உங்களுக்கு சொன்னேன், சொல்ல சொல்ல வந்து எனக்கு வந்து பவர் ஆஃப் ஆச்சு. ஸோ அப்ப அந்த யூபிஎஸ்ல இருந்தா கூட உங்களுக்கு அது வந்து அந்த நெட் கனெக்ஷன் வரதுக்கு ஒரு 1 மினிட் டைம் எடுக்கும். ஒரு அட்லீஸ்ட் 30 to 40 செகண்ட் டைம் எடுக்கும். ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் ஃபுல்லா ஒரு ஒரு நீங்க ஒரு 10 பேஜ்க்கு டைப் பண்ணியிருப்பீங்க, ஒரு இன்விடேஷன் கார்டு ரெடி பண்ணியிருப்பீங்க, சேவ் பண்ண மறந்துட்டா அது அப்படியே போயிடும், வேஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபைல்ல வந்து இங்க என்னென்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஃபைல்ல இருக்கு அப்படின்னு பாருங்க.
அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் காட்டுறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எப்படி போறீங்க? ஸ்டார்ட் பட்டன்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2016 வந்து கிளிக் பண்றீங்க. ஸோ போறீங்க. போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபைல்ல ஆட்டோ சேவ் எப்பவுமே ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா செக் பண்ணிக்கணும். ஃபைல் மெனுக்கு போறோம். ஃபைல் மெனுல போனோம்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபோ தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? என்னென்ன இன்ஃபோல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது பட்டன் வந்து ஹோம். ஸோ அந்த ஃபைல் பட்டன்ல என்னெல்லாம் இருக்கும்? அந்த ஹோம் பட்டனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது தான் ஃபைல் பட்டன். ஸோ ஃபைல் பட்டன்ல நியூ, ஓப்பன், சேவ் as அடாப் PDF, பிரிண்ட், ஷேர், எக்ஸ்போர்ட், க்ளோஸ், அக்கௌண்ட் ஆப்ஷன் இல்லையா? சரி, இப்ப நியூனா நம்ம பார்த்துட்டோம். யூ கேன் கிரியேட் அ நியூ blank document or select from வேர்ல்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு. Word provides resume, calendar and flyer templates to help you to get started. அடுத்தது என்னது? ஓப்பனும் பண்ணி பார்த்தாச்சு. click this option to open a previously saved file and continue editing it. அதையும் பண்ணி பார்த்தாச்சு. சேவும் நம்ம பண்ணியாச்சு. Save your file frequently. You can also click in the upper left corner or press Ctrl S on your keyboard at the same time. ஒன்னு அப்பர் லெஃப்ட் கார்னர்ல நம்ம இங்க வந்து சேவ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா தான் இங்க இருக்கு பாத்தீங்களா? கண்ட்ரோல் எஸ், இந்த டிவி பாக்ஸ் மாதிரி குட்டியா தெரியுது இல்லையா? அதை கிளிக் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ண. ஆர்எல்ஸ் கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிற கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிளஸ் எஸ், அதாவது கண்ட்ரோல் பிளஸ் பட்டன் கொடுத்து எஸ் ஆனும். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கோங்க, எஸ்ஐயும் கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணணும். சேவ் ஆஸ் அப்படின்னா இப்ப இந்த ஃபைல்ல பாருங்க மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? சரி, சேவ் as. டெஸ்க்டாப்ல தான் சேவ் பண்றேன். 2025 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சேவாஸ் கொடுத்தாலும் சரி, சேவ் கொடுத்தாலும் சரி, சேவாஸ் டைப் என்ன டைப்பா வேணும்? பிடிஎஃபா வேணுமா, இல்ல வெப்பேஜ் மாதிரி வேணுமா, இல்ல நமக்கு வந்து எக்ஸ்எம்எல் டாக்குமெண்டா வேணுமா, இமேஜா வேணுமா, என்ன டாக்குமெண்டா வேணும் அப்படிங்கிறது வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம எதை செலக்ட் பண்றோமோ அந்த ஃபார்மேட்ல இது சேவ் ஆகும். இது நான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். சேவ் ஆஸ் கொடுத்துருக்கேன், நாட் சேவ். இங்க என்னாச்சு? ஃபைலோட பேர் மாறிட்டான். ஆனா அந்த ஆல்ரெடி இருக்கிற மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங்ல இருக்கும், இல்லாமல் இருக்காது, கண்டிப்பா இருக்கும். சரியா? அது நீங்க இப்ப கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. சோ செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபைல் பட்டன்ல என்னென்ன பார்த்தோம்? நியூ, இன்ஃபோ, நியூ, ஓபன், சேவ் as. 1 2 3 4 5 ஆப்ஷன் பார்த்திருக்கோம். இன்ஃபோனா நமக்கு இந்த டாக்குமெண்ட் பத்தின எல்லா இன்ஃபோஸுமே அதுல இருக்கும். நியூனா புதிதாக ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணுவது. ஓப்பன்னா ஆல்ரெடி நம்ம ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்த எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ல ஏதாவது சம் சேஞ்சஸ் பண்றதுக்காகவோ இல்லது பார்ப்பதற்காகவோ ஓபன் பண்றது. சேவ்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் சப்போஸ் சிஸ்டம் ஏதாவது கிராஷ் ஆனா கூட அது வந்து இதாகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அந்த விஷயத்த வந்து சேவ் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டே இருக்கும். சோ சேவ் as அப்படின்னா அது இன்னொரு பேர்ல சேவ் ஆகுறது. சோ இப்ப இந்த 5 டாப் பாயிண்ட் வந்து கிளியரா? 1 2 3 4 5 இன்ஃபோ, நியூ, ஓபன், சேவ் as. சோ சேவ் பண்ணும்போதும் சேவ் as பண்ணும்போதும் டைப் இது ஃபைல், இது எந்த ஃபைலா சேவ் பண்ணணும் அதுவும் வந்து இங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டா. சோ பிடிஎஃப் வேணா பிடிஎஃப், வேர்டா வேணா வேர்டு, எக்ஸலா வேணா எக்ஸல், பவர் பாயிண்ட் நான் பவர் பாயிண்ட், பிபிடி நான் பிபிடி, ஜேபக் இமேஜ் நான் இமேஜ். ஸோ வந்து என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்டா இதை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் சேவ் பட்டன்லையும் சேவ் ஆஸ் பட்டன்லையும் நீங்க பாக்குறீங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் நமக்கு கிளியர் ஆச்சா? எஸ், டன். ஓகே, ஸோ இதுல எந்த டவுட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது சேவ் as Adobe PDF. Let's you save the documents as an Adobe PDF file.
அதாவது இந்த டாக்குமெண்ட்டை நான் வந்து அடாப் அக்ரோபட் பிடிஎஃப் ஃபைலா சேவ் பண்ணணும் அப்படின்னா என்னால அது பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் ஆஸ் அடாப் பிடிஎஃப். இப்போ இங்க வந்து என்னுடைய லேப்டாப்ல அடாப் அக்ரோபட் பிடிஎஃப் ஃபைல வந்து நான் இன்ஸ்டால் பண்ணல. அந்த அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணல. பண்ணாததுனால எனக்கு இந்த பாப்அப் எரர் அடிக்கும். இதே நான் வந்து என்னோடதுல அடாப் அக்ரோபட் இருந்தது, இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னால வந்து இதை பண்ண முடியும். இப்போ இதை நான் வந்து கன்வெர்ட் டு பிடிஎஃப் கொடுக்க முடியும். பாருங்க, இது லோட் ஆகும். வெயிட். பிடிஎஃப் கொடுக்கறதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு, சொல்லித்தரேன். ஸோ என்னுடைய வேர்ட் ஃபைல கன்வெர்ட் டு பிடிஎஃப் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து பிடிஎஃப் இந்த ஃபைல் ஆனது கிரியேட் ஆகும். சரியா? சரி. இப்போ இது அடுத்த ஆப்ஷன் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்தோன்னா பாருங்க, இது வந்து நம்மளுடைய எந்த பிரிண்டரோட நம்ம சிஸ்டம் ஆனது கனெக்ட் ஆயிருக்கோ அந்த பிரிண்டர் நேம்ஸ் வந்து இங்க காட்டும். இந்த டிராப் டவுன்ல என்ன காட்டும்? அந்த பிரிண்டருடைய பெயர்கள் காட்டும். சரியா? சோ அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் ஆல் பேஜஸ், இங்க நான் ஒரு பேஜஸ் தான் இருக்கு. சோ ஆல் பேஜஸா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த ஆல் பேஜஸ்னா ஆல் பேஜஸ், இல்ல பர்டிகுலர் பேஜ் அப்படின்னா கரண்ட் பேஜ் மட்டுமா, எந்த டைப் ஆஃப் எத்தனை பேஜஸ் வேணுங்கிறது நீங்க வந்து இல்ல எனக்கு 1ல இருந்து 2, 2ல இருந்து 5, 5ல இருந்து 7 அந்த மாதிரி நீங்க பேஜ் நம்பர்ஸும் எந்தெந்த பேஜஸ் வேணுமோ அந்த நம்பர்ஸ் இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் கொடுக்கறதுக்கு. இதே வந்து ஒன் சைட் பிரிண்ட் பண்ணணுமா, டபுள் சைட் பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னா அதை வந்து மேனுவலா எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி வைக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட் என்ன டைப், ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனா போர்ட்ரேட் ஓரியன்டேஷனா, சைஸ் A4 சைஸ், லீகல் சைஸ், லெட்டர் சைஸ், ஸ்டேட்மெண்ட் சைஸ், எந்த சைஸ் ஆஃப் எந்த மாடல்ல பிரிண்ட் பண்ணணும். மார்ஜின்ஸ் நம்மளே செட் பண்ணிக்கலாம். என்னென்ன மார்ஜின்ஸ் எல்லாம் இங்க ஆல்ரெடி இருக்கு, அது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டம் மார்ஜின்ஸ் கொடுத்து நம்ம வந்து மார்ஜின் மாத்திக்கலாம். ஒன் பேஜ் பர் ஷீட்டா இல்ல எப்படி வந்து எவ்வளவு பேஜஸ் வேணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்கேலிங் வச்சு ஸ்கேல் டு பேப்பர் சைஸ் ஸ்கேல்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்க என்ன டைப்ல வேணுமோ அதை வந்து மார்ஜின்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட கிளிக் பண்ணிடுறேன். இங்க நான் எங்கேயுமே பிரிண்டரோட கனெக்ட் பண்ணல. சோ எனக்கு பிரிண்டரோட கனெக்ட் ஆகாததுனால பிரிண்ட் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த பாப்அப் பாக்ஸ் ஓபன் ஆகுது இல்லையா? சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா டெஸ்க்டாப்ல மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இங்க ஒரு சின்ன மாற்றம் நடக்குது பாருங்க. சேவ் ஆஸ் டைப் பிடிஎஃப் டாக்குமெண்ட் டாட் பிடிஎஃப். இதே டாக்குமெண்ட்டை நான் பிடிஎஃப் சேவ் பண்ணினேன். இது ஒரு ஆப்ஷனும் பிடிஎஃப் சேவ் பண்றதுக்கு. கண்ட்ரோல் பி கொடுத்து சேவ் பண்ணீங்கன்னா உங்களோட கரண்ட் டாக்குமெண்ட் எந்த சேஞ்சஸும் இல்லாம அப்படியே பிடிஎஃப் சேவ் ஆயிருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2016-25 அப்படிங்கிறது அப்படியே அங்க வேர்ட்ல என்ன கண்டென்ட் இருந்ததோ அது அப்படியே எந்த ஒரு சின்ன சிங்கிள் சேஞ்சஸ் கூட இல்லாம என்னவா சேவ் ஆயிருக்கு, பிடிஎஃப் சேவ் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? சோ இப்ப நம்ம எதெல்லாம் எந்தெந்த பட்டன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பிரிண்ட், அடுத்தது ஷேர். இது இப்ப இந்த பிடிஎஃப் வேண்டாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைல் பட்டன், ஃபைல் மெனுல இருக்கக்கூடிய டேப்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு கிளாஸ்ல. சரி, பிரிண்ட் வரைக்கும் பார்த்தாச்சு. ஷேர் பண்றீங்க. ஷேர் பண்ணும்போது நீங்க இதை வந்து இமெயில்ல பிடிஎஃபா ஷேர் பண்ணி ஷேர் பண்ணலாம், இல்ல ஆன்லைன் மூலமா ஷேர் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஷேர் வித் பீப்புள்னா உங்களுக்கு கிளவுட்ல ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னு ஷேர் பண்ண முடியும். அப்படின்னா லோக்கல்ல ஷேர் பண்ணி சேவ் பண்ண முடியும். சென்ட் ஆஸ் இமெயில்ல, சென்ட் ஆஸ் பிடிஎஃப், சென்ட் ஆஸ் எக்ஸ்பிஎஸ், சென்ட் ஆஸ் இன்டர்நெட் ஃபேக்ஸ்,
எப்படி வேணாலும் நீங்க வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், ஷேர் பண்ண முடியும். ஒருத்தர் நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்றது. அடுத்தது ஷேர் ஆஸ் அடாப் பிடிஎஃப் லிங்க். அடாப் இது வந்து என்னுடைய சிஸ்டம்ல இல்ல. அடுத்தது எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்ல வந்து இதை வந்து அடாப் அக்ரோபட்டா பண்ணலாம், இல்ல பிடிஎஃப் ஆர் எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்டா டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது க்ளோஸ் ஆப்ஷன். அடுத்தது அக்கௌண்ட் ஆப்ஷன். அக்கௌண்ட்ல வந்து இதுல என்னுடைய கரண்ட் இது என்ன இருக்கோ அது இருக்கு. ஸோ தீம் கலர் வந்து நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும் பாருங்க, தெரிஞ்சுதா? நான் இப்ப வந்து டார்க் கிரே அப்படின்னு வச்சுன்னா இங்க கிரே கலர் மாறிச்சா. தீம் ஒயிட் அப்படின்னு வச்சேன்னா இது ஒயிட்டா வந்து மாறும். இதே வந்து கலர்ஃபுல் அப்படின்னு வச்சேன்னா இந்த சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்னது, அக்கௌண்ட்ல போய் பண்ணுவீங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து அடுத்தது வந்து ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு ஜெனரல் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, டிஸ்பிளேல எப்படி வேணும், ஸோ எந்தெந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும், இருக்க வேண்டாம், ஆல்வேஸ் மார்க்ஸ் ஆன் த ஸ்கிரீன், பேஜ் டிஸ்பிளே ஆப்ஷன், பிரிண்டிங் ஆப்ஷன், இது எல்லாமே இருக்கு. ப்ரூஃபிங் ஆப்ஷன் இருக்கு. சேவ் பட்டன் எப்படி சேவ் ஆகுது, எங்க போய் சேவ் ஆகுது, ஆட்டோ ரெக்கவர் ஃபைல் லொகேஷன் எங்க இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இதுல வந்து இருக்கும். லாங்குவேஜ் இங்கிலீஷும் தமிழும். தமிழ் வந்து நான் தமிழ் கீபோர்ட் வச்சிருக்கேன், ஸோ அதனால அது உங்களுக்கு இங்க காட்டுது. ஸோ அதையும் நான் டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஃபைல் பட்டன்ல எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? ஃபைல் பட்டன்ல இந்த ஃபைல் மெனுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் கிளியரா? ஓகே, டன். இப்போ அடுத்த ஆப்ஷன் ஹோம் பட்டன். ஹோம் பட்டன்ல நீங்க மேஜரா பார்க்க வேண்டியது இந்த பாக்ஸஸ் தான். ஹோம் பட்டன்ல மேஜரா பார்க்க வேண்டியது இந்த பாக்ஸஸ். இந்த ஃபார்மேட்டிங் பாக்ஸஸ் தான் ஃபுல்லா வந்து நீங்க மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். இங்க சம்திங் டைப் பண்ணிருக்கேன். இந்த லெட்டர்ஸ் ஏதோ ஒண்ணு மேல கிளிக் பண்ணும்போது இங்க இது என்ன ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு நீங்க இங்க கிளிக் பண்ணி ஆல்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷார்ட்கட் கீழ எஃப் கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். சோ இது மேல வைக்கும் போதே உங்களுக்கு இங்க என்ன ஆகுது, இட்டாலிக்கா போல்டா சைஸ் என்ன, உங்களுக்கு வந்து இந்த லைன்ஸ்க்கு மேல ஏதாவது எஃபெக்ட்ஸ் வேணுமா, இங்க பாருங்க இதனுடைய சாம்பிள்ஸ் மாறுதா. சோ ஸ்ட்ரைக் டூ அப்படின்னா எப்படி வரும், அத வார்த்தைகளுக்கு மேல கோடு விடுது. டபுள் ஸ்ட்ரைக் டூ அப்படின்னா எப்படி, டபுள் லைன் சூப்பர் ஸ்கிரிப்ட், மேலே மேலே பார்த்து சப்ஸ்கிரிப்ட், ஸ்மால் கேப்ஸ், ஆல் கேப்ஸ், ஹிடன், இது எல்லாமே வந்து என்னது, இங்க நடக்கக்கூடிய சேஞ்சஸ். சரி, நான் இது ஒரே ஒரு டயலாக் பாக்ஸ ஒரு பாக்ஸ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபாண்ட்டை வந்து நான் என்ன பண்றேன், அல்கேரியன் ஃபாண்ட் மாத்துறேன். சைஸ் வந்து நான் இங்க வந்து நம்பர்ஸ்ல மாத்திக்கலாம், 18 16 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கலாம். இல்லைன்னா இந்த இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் இருக்கு இல்லையா, கண்ட்ரோல் பிளஸ் ஓப்பன் ஆரோ, கண்ட்ரோல் பிளஸ் கிரேட்டர் தேன் சிம்பிள், கண்ட்ரோல் பிளஸ் லெசர் தேன் சிம்பிள் தான் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு யூஸ் பண்றது. டிக்ரீஸ்னா லெசர் தேன் சிம்பிள் கண்ட்ரோல் வச்சு சிம்பிள் கொடுக்கணும், இன்க்ரீஸ்னா கண்ட்ரோல் பிளஸ் இன்க கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ இதுலயும் நீங்க சேஞ்சஸ் இதை கிளிக் பண்றதுனாலயும் சேஞ்சஸ், இங்க சைசஸ் மாறுது பாருங்க. உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்லயும் சைசஸ் மாறுது. சரி, இப்போ இது பாருங்க, சென்டென்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இத சென்டென்ஸ் கேஸ் லோயர் கேஸ் கொடுக்குறேன். சேஞ்சஸ் இத கிளிக் பண்ணா ஆக்சுவலி வந்து எல்லா லெட்டர்ஸுமே அப்பர் கேஸா மாறும். ஒரே நிமிஷம் இருங்க.
இப்போ இந்த டீடைல்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நான் வந்து எல்லாத்தையும் அப்பர் கேஸா மாத்தினேன். கேபிட்டலைஸ்டு ஈச் வேர்டு. இங்க பாருங்க இந்த டீடைல்டு அப்படிங்கிறதுல. சரி, இருங்க. சோ இங்க டீடைல்ல நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கேபிட்டலைஸ்டு ஈச் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த டி மட்டும் கேபிட்டலைஸ் ஆகி மீதி எல்லாம் வந்து ஸ்மால் லெட்டர்ல வருது. அதே வந்து டாகுல் கேஸ்னு கொடுக்கும்போது முதலாவது டி மட்டும் ஸ்மால் லெட்டர் ஆகி மத்த லெட்டர்ஸ் எல்லாமே கேப்ஸ் ஆயிடுது. அடுத்தது வந்து சென்டென்ஸ் கேஸா கொடுத்தேன்னா இது வந்து சென்டென்ஸ்ல நடுவுல வரதுனால அந்த டி வந்து டீடைல்டு கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கு. அதே வந்து லோயர் கேஸ் எல்லாமே ஆல்ரெடி லோயர்ல தான் இருக்கு. அப்பர் கேஸ் கொடுத்தேன்னா அந்த டீடைல்டு ஃபுல்லா அப்பர் கேஸ்ல மாறுதா. சோ அந்த நம்ம வந்து அந்த சென்டென்ஸ்ல என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை சென்டென்ஸ் கேஸா, லோயர் கேஸா, அப்பர் கேஸா, ஈச் வேர்ட கேபிட்டல் பண்ணுமா இல்ல டாகுல் கேஸா அப்படிங்கிறது இந்த ஸ்பெசிபிக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இதுக்கு வந்து சேஞ்ச் கேஸ் அப்படின்னு பேரு. சேஞ்ச் த செலக்டட் டெக்ஸ்ட் டு அப்பர் கேஸ், லோயர் கேஸ் ஆர் அதர் காமன் கேபிட்டலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சேஞ்ச் கேஸ் இதனுடைய பெயர். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இப்ப இதை செலக்ட் பண்றேன் நான். போல்டு அப்படின்னா கண்ட்ரோல் பி அப்படிங்கிறது தான். இதுல வந்து நீங்க போல்டுக்கு செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் பிளஸ் பி கொடுக்கணும். கண்ட்ரோல் பிளஸ் ஐ கொடுத்தீங்கன்னா இட்டாலிக் ஸ்லாண்டிங்கா வரும், சாஞ்சு வரும் அது. அதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் யூ. இது அண்டர்லைனுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் இருக்கு. என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு பாருங்க. சோ இப்போ வந்து நான் பேட்டர்ன் ஏதாவது மாத்துறேன் அப்படிங்கும்போது இங்க அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா. சோ அண்டர்லைன்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அடுத்தது ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த வேர்டு மேல எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். சரியா, சரி. இது வந்து எக்ஸ் உடைய சப்ஸ்கிரிப்ட், இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கீழ் வடிவம், இது வந்து மேல் வடிவம். அதாவது பவர்ஸ்ல எழுதுறதுக்கு இந்த ஆப்ஷனும் கீழே எழுதுறதுக்கு இந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸ்ரீலங்கா. சரியா, எனக்கு இது என்ன பண்ணும், இது மேல போகணும். சோ அப்ப என்னாச்சு, இதை செலக்ட் பண்ணி இந்த ஸ்கொயர் அந்த டாப்ல இருக்கிறத கிளிக் பண்ணேன்னா அது மேல போயிடும். சரி, இப்போ இதே வார்த்தைய எனக்கு கீழே வரணும். ஸ்ரீலங்கா. சூப்பர். சோ இது சப்ஸ்கிரிப்டும் சூப்பர் ஸ்கிரிப்டும் எழுதும் போது, சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் எழுதும் போது அந்த வார்த்தையானது சுருங்கிய வடிவில் மாறிவிடும். எக்ஸ். இப்ப பாருங்க, எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு நான் போடணும்னா இந்த டூவை செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்றேன், எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்தது இதை எடுத்துறேன், எக்ஸ் டூ. இதை செலக்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ட். சோ அப்ப இது கீழே வந்தது. சோ நம்ம எந்த இடத்துல அதை வந்து இதெல்லாம் மேக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். மேக்ஸ்ல நீங்க கொஸ்டின் பேப்பர் டைப் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம். சரி, ஓகே. இப்ப அடுத்தது இது வந்து எப்படின்னா உங்களுடைய டெக்ஸ்டுக்கு எஃபெக்ட் கொடுக்கிறது. டைப்போகிராஃபி, டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் டைப்போகிராஃபி. என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்க. சும்மா நான் ஜஸ்ட் இதுல ஒவ்வொன்றிலயா வச்சு மாத்தி காட்டுறேன். அங்க சேஞ்சஸ் நடக்குது பாருங்க. அந்த சார்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டை மட்டும் பாருங்க. சோ இல்ல, இது அப்படியே கூட செலக்ட் அண்ட் சார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல பாருங்க ஒரு ஒரு எஃபெக்டா நான் செலக்ட் பண்ணும்போது நடக்கக்கூடிய மாற்றங்களை பாருங்க. ஏதாவது நியூஸ் பேப்பர் டைப் பண்றோம், இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து இன்விடேஷன் கார்டு டைப் பண்றோம். ஸோ அப்ப அந்த இடங்கள்ல வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்லைன், என்ன மாதிரியான அவுட்லைன் கலர் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா என்ன இருந்தது, ப்ளூ இருந்தது. ஸோ இங்க அவுட்லைன் கலர் என்னவா மாத்துறீங்க, ஆரஞ்சா மாத்திக்கிறீங்க. சரியா, சரி, ஓகே. அது அவுட்லைன் கலர் மாத்தியாச்சு. அடுத்தது ஷேடோ. இப்ப இது ஷேடோ இமேஜா வரணும் அப்படின்னா எந்த ஷேடோ வந்தா உங்களுக்கு ஷேடோ நல்லா தெரியும்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஷேடோ எடுத்துட்டு வந்தா நல்லா தெரியுது பாருங்க. தெரியுதா, தெரியுதா. ஸோ இது வந்து ஷேடோ.
அடுத்தது வந்து ரெஃப்ளெக்ஷன். ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதாவது நிழல் படிவம் அப்படிங்கிறது. இங்க ரெஃப்ளெக்ஷன் ஆப்ஷன்ஸ் என்னன்னு நீங்க நெட்ல சர்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய ரெஃப்ளெக்ஷனே வந்து நீங்க ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதை செலக்ட் பண்றேன். இப்ப இந்த இந்த கீழே கீழே சைடுமே வந்து இந்த அண்ட் சார்ட்ஸ் அப்படிங்கிறது ரெஃப்ளெக்ட் ஆகுதா, நிழல் ஆகுதா? சரி, ஓகே. சோ இப்ப என்ன பண்ணோம், டைப் ஆஃப் வேர்டை சேஞ்ச் பண்ணோம், அவுட்லைன் ஷேடோ கொடுத்தோம், ரெஃப்ளெக்ஷன் கொடுத்தோம். இப்ப க்ளோ, இதுக்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்குறோம். சோ க்ளோனா அதை வந்து எடுத்து காட்டுவது, அதாவது ஹைலைட் பண்ணி காட்டுறது. சோ க்ளோ. இப்ப இங்க ஒரு ப்ளூ கலர்ல ஒரு க்ளோ கொடுத்துருக்கும் இல்லையா? சரி. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்பர் ஸ்டைல்ஸ், அது வந்து இந்த இந்த பாக்ஸ். ஓகேவா? சோ இப்ப இந்த பாக்ஸ்ல நீங்க என்னென்ன பண்ணலாம், அதே மாதிரி இப்ப இதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். இதுல எனக்கு வந்து வேர்டோட கலரை மாத்துறேன். அந்த பர்டிகுலர் கலரை எல்லோ, கிரீன், ப்ளூ, ரெட், என்ன கலர் வேணா நீங்க இதை மாத்திக்கலாம், அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ். இதே இது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஹைலைட்டட் கலர். ஹைலைட்டட் கலர். ஹைலைட் கலர் மாத்தினோடனே என்னாச்சு, கிரீன் கலர் மாத்தினோடனே அந்த கிரீன் கலரா மாறிடுச்சு. சோ இப்ப அதை எடுத்துடுறேன், நோ கலர் கொடுத்துட்றேன். சோ இப்ப இங்க வந்து கலர்ஸ் எதுவுமே இல்லை. சோ இது ஹைலைட் கலர், இது வந்து ஃபாண்ட் கலர். ஓகேவா? சரி. சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் கிளாஸ்ல? டைப் மைக்ரோசாஃப்ட் வேர்டுனா என்ன, வேர்ட் மூலமா நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், அப்புறம் வந்து கீபோர்ட்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்கு, எப்படி ஃபிங்கரிங் யூஸ் பண்ணணும், ஃபைல் பட்டன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அண்ட் மெனூஸ் வந்து என்னது, இன்ஃபோ, நியூ, ஓபன், சேவ் as பிடிஎஃப், பிரிண்ட், ஷேர், எக்ஸ்போர்ட், க்ளோஸ், அக்கவுண்ட் ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே ஃபைல் மெனுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தோம். அடுத்தது ஹோம் பட்டன்ல வந்து ஃபாண்ட் அண்ட் ஃபாண்ட் சைஸ் அண்ட் போல்ட், அண்டர்லைன், இட்டாலிக், சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், டெக்ஸ்ட் எஃபெக்ட், டெக்ஸ்ட் கலர், டெக்ஸ்ட் அவுட்லேயர் கலர், டெக்ஸ்ட் சைஸ், டெக்ஸ்ட் டைப். இது எல்லாமே வந்து சேஞ்ச் கேஸ். இது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல. சோ இப்ப கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் கொடுத்துறேன், எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். பேராகிராஃப் இதெல்லாமே ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல பேராகிராஃப் ஆப்ஷன்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஸ்டைல்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அடுத்தடுத்த டாப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். சோ இன்னைக்கு இதுல பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். இப்ப நம்ம பார்த்தது வரைக்கான ஷார்ட்கட் கீஸ், கண்ட்ரோல் என்ன நியூ டாக்குமெண்ட், கண்ட்ரோல் ஓனா ஓபன் டாக்குமெண்ட், கண்ட்ரோல் எஸ் இஸ் சேவ் டாக்குமெண்ட், கண்ட்ரோல் பி இஸ் த பிரிண்ட் டாக்குமெண்ட், அண்டுனா நம்ம முன்னாடி டெலீட் பண்ணதை திருப்பி கொண்டு வருது, ரீடுனா அண்டு ரீடு டெலீட் பண்றது திருப்பி கொண்டு வருது. இதுதான். ஓகேவா? சோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு நீங்க பார்த்ததுக்கு கண்ட்ரோல் பி இஸ் போல்ட், கண்ட்ரோல் யூ இஸ் ஐ இஸ் இட்டாலிக், யூ இஸ் அண்டர்லைன், கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் வந்து ஷிஃப்ட் பிளஸ் கிரேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ், கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ்ஸர் வந்து டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். சோ இதுல நம்ம கிளியரா இந்த கான்செப்ட் இந்த இதுல வந்து நம்ம கிளியரா இருக்கோமா? எஸ் இல்லையா? சரி, ஓகே. சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த பேராகிராஃப் உண்டான எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, டன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.